வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி பகவான் வக்ரமடைஞ்சிருக்கிறாரு. இந்த 7.5 சனியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்குதுங்க. முதல்ல வேலையில்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. சரிங்களா? அது இல்லாம 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. சூரிய பகவான், புதன் பகவான் இவங்க எல்லாருமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. அது கடந்த காலத்துல நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் வக்கரமடைகிற சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படின்னா ஒரு முயற்சி பண்றீங்க, அதுல கண்டிப்பா நீங்க வெற்றி அடையணும் இல்ல. அதனால அதுக்கு எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் பாவம் முக்கியம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால அந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி திருவினையாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச வலிமையோட 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதி நம்ம பிரிச்சுக்கலாம். மாதத்தோட முதல் பகுதி முதல் 17 நாள், ரிமைனிங் 17 நாள்ல இருந்து ரிமைனிங் மாதத்தோட கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 2 பாகமா பிரிச்சுட்டோம்னா முதல் பாகம் முதல் பாதி மாதத்துல கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அட்டமாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டம் இருக்கும். பட் கண்டிப்பா ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு. சோ நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பெண்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க. உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனா உங்களை பத்தி மேனேஜர் கிட்ட போட்டு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அப்ரோச் பண்றது நல்லா இருக்கும். நீங்க மேனேஜர் பத்தி அவன் கிடக்குற அவன் போறான் பாரு அப்படின்னு நீங்க பேசுவீங்க. அந்த புள்ள அப்படியே எடுத்துட்டு போய் அந்த அந்த மேனேஜர் கிட்டயோ யாராச்சும் அந்த லீடு கிட்டயோ சொல்லிரும். அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்ல வரேன்னா தொழில் நல்லா இருக்குதுங்க, லாபம் கண்டிப்பா வருங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு புதிய முயற்சி, புதுசா நான் ஒண்ணு பண்றேன் அதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கோங்க. லாபம் இருக்குது, தொழில் கண்டிப்பா நடக்குது. அந்த தொழில்ல ஒரு படியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது. அதை விட்டுட்டு நான் இன்னொன்னு சனி வேற வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, நம்மால இப்பதான் சனி வேற வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, நான் ஒரு புதிய முதலீடு போடலான்னு இருக்கிறேன். வேண்டவே வேண்டாம், அவசரப்படாதீங்க. சரிங்களா? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானத்தோடு இருங்க. ஏன்னா இந்த 10ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருங்க. சரிங்களா? அந்த 5ஆம் இடத்துல. அதனால கொஞ்சம் பொறுமை, நிதானத்தோட இருங்க. அது இல்லாம வக்கரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு அவருதான் 12ஆம் அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா? இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கும். அவசரப்பட வேண்டாம். ராசியில் இருக்கிற ராகு பகவான் பெரிய ஆசையை கொடுப்பார், பேராசையை கொடுப்பாரு. சோ இந்த டைம் பீரியட்ல அந்த ஒரு கண்ட்ரோல், எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆசை இருக்குது, உங்களுக்கான வெறி இருக்குது, சாதிச்சே காட்டணும் இருக்கிறண்டா அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சி, புதிய முடிவுகள் வேண்டாம், பொறுமையா இருங்க. சரிங்களா? இதுக்கடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலுமே நல்லா இருக்குங்க. இந்த டைம் பீரியட்ல மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், உங்களுக்கு சூப்பரா இருக்குது. அதுல எந்த ஒரு தடை அப்படிங்கிறது இல்லை. பட் புதிய முயற்சி, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த, ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவசரப்படக்கூடாது. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்க ஜென்ம ராசியில் இருக்கிற ராகு பகவான், 7ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓவரா எமோஷன்ஸ் ஆகுறது, அந்த எமோஷன்ஸை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு சும்மா நார்மலா தான் பேசுவீங்க, ஆனா
அது வந்து மத்தவங்களுக்கு தப்பா போயிடலாம். நீ என்ன எப்ப பார்த்தாலும் நீ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வீட்டுல நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இதை பார்த்துக்கணுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கர வேற அடைஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இப்பவே பண்ணணும். குடும்பத்துல இந்த இந்த பொருள் வாங்கணும், இன்னைக்கே வாங்கணும். வாஷிங் மிஷின் வந்து இன்னைக்கே பே பண்ணணும், இன்னைக்கே அதை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவசரப்படுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி யோசிச்சுது. ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவசரப்படுவாங்க, பட் உங்களுக்கு தான் என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்கிறீங்க, என்ன பினான்சியலா எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ கொஞ்சம் வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க, எனக்கு இப்பவே அதை முடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி. இதனால கொஞ்சம் பினான்சியல் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக கொஞ்சம் நெருக்கடினால குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல என்னன்னா, உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க வந்து அதாவது இன்னைக்கு பார்த்து நாளைக்கு பேசி நாளான்னைக்கு முடிவு பண்ற விஷயம் இல்ல. கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, அவசரப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல குருவோட தான் இருக்கிறாருங்க. பட் இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளான டைம் பீரியட் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறார் ஒரு விஷயங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட இருங்க. சரி, எப்போ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வரன் கிளிக் ஆகுமா, ஒரு நல்ல டேட் வந்து கிடைக்குமா அப்படின்னா வந்து மாதத்தோட பிற்பகுதி ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு முயற்சி பண்ணுங்க. அந்த டைம் பீரியட்ல வேணா கிடைக்கும். பட் கொஞ்சம் இந்த மாதம் வந்து பொறுமையா நிதானத்தோட, ஏன்னா நீங்க இயற்கையாவே காற்று ராசி, ராகு பகவான் உங்க ஜென்ம ராசியில் இருக்கிறாரு. எல்லாமே நொடியில் நடக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா அது நடக்காது. ஸோ அதனால ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. இது எல்லாம் தான் பிரச்சனை அப்படிங்கிறத கும்பராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. உங்களுக்கு எல்லாமே குடும்பம் அமையும், எல்லாமே இருக்கு. பட் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே டக்குன்னு நடக்கணும். டக்குன்னு நடக்கணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து தேவையில்லாத வீண் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வரும். மனசுக்குள்ள இதை வச்சுக்க மாட்டீங்க, வெளியில பேசிடுவீங்க. அதனாலதான் பிரச்சனையே ஏற்படும். ஸோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அமைதியா இருங்க, அவசரப்பட வேண்டாம். திருமணத்துக்குன்னா காலகட்டம் இருக்குது, பொறுமையா இருங்க. இந்த டைம் பீரியட்ல நம்மளுக்கு வந்து என்ன முக்கியம், மேரேஜ் ரிலேஷன்ஷிப் முக்கியம்தான். அதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணாம உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ப்ரொஃபஷன் மேல கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு எஜுகேஷன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வந்து நீங்க ஒரு அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போலான்னு பாருங்க. அதை விட்டுட்டு வந்து ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா இதுக்கான ஈக்குவலான டைம் கொடுக்க முடியாது. எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி அப்படிங்கிறத கும்பராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த விஷயத்துல அஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னா மத்த எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியாது, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா பிசினஸ் கரெக்டா ரன் ஆகாது, ஒரு கான்சென்ட்ரேஷன் வேலையில இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணி கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், ஓவரா வந்து ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஓவர் அப்படிங்கிறது எல்லாமே, அதிகம் அப்படிங்கிறது எல்லாமே ராகு பகவான் கொடுப்பாரு. கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த டைம்ல ஒரு முயற்சி பண்றீங்க, அது கண்டிப்பா ஜெயிக்குங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து செவ்வாய் பகவான், அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த சூரியன் புதனோட காம்பினேஷன் எல்லாமே 6ஆம் இடத்துல, அப்புறம் 7ஆம் இடத்துல. இது எல்லாமே எழுத்து தேர்வு, போட்டி தேர்வு, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இருக்கீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால சில பேர் வந்து ஃபாரின் போலான்னு யோசிப்பீங்க. இந்த அமைப்பு நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் கண்டிப்பா போலாம். ஏன்னா புதன் பகவான், குரு பகவான், சூரிய பகவான் இவங்க எல்லாருமே 12ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. சரிங்களா? 12ஆம் அதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும். கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபாரின் போகலாம், ஃபாரின்ல போய் படிக்கலாம், ஃபாரின்ல வேலை கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். பட் அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒரு பிளானே இல்லாம இறங்குனீங்கன்னா அடிதான் வாங்குவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து இல்லத்தரசிகள் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல நீங்க யோசிக்கிறதெல்லாம் புரியுது சார், ஒரு வீடு கட்டலான்னு இருக்க சார், ரொம்ப நாளா தடையாகிக்கிட்டே இருக்கு சார், கையில காசே நிக்க மாட்டேங்குது சார், என்ன சார் பண்றது அப்படின்னு இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி
வக்கரமடைகிற சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்தி இந்த அமைப்பு நல்லா இருக்குதுங்க. ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறீங்க, இடம் வாங்கலான்ட்டு இருக்கிறீங்க, இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கிறீங்க, நானும் எப்போ கெத்தா வாங்கி நானும் எங்க ஊருக்குள்ள ஜாலியா கெத்தா போய் காமிக்கல, என் பேர் வந்து சின்ராசில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து நீங்களும் கண்டிப்பா அதை காட்டுவீங்க. அதுக்கான காலமும் நேரமும் இந்த டைம் பீரியட் வந்திருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு வாகனம் யோகம் இது எல்லாமே இருக்குது. கண்டிப்பா அதுக்கு ஏற்படுத்திக்கோங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலே கோபம் அப்படிங்கிறது முன்கோபம் அதிகமா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓவர் ஆசையை வச்சுக்க வேண்டாம், ஓவர் எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். நீங்க எக்ஸிக்யூட் மட்டும் ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு முயற்சி மட்டும் பண்ணுங்க, மற்றதெல்லாமே உங்களுக்கு வரும். ஆனா நீங்க வந்து அதை பிளான் பண்ணிச்சிருப்பீங்க, இது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், அது கொஞ்சம் லேட் ஆனா அந்த ஒரு டிலே வந்து உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதா கும்பராசி பெண்களுக்கு சொல்ற கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சூரியன் குரு பகவான் புதன் பகவான் இருக்கிறதுனால, அதே மாதிரி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிவயிறு சார்ந்த பகுதிகள பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படுங்க. சில பேர்த்துக்கு இந்த ஃபுட் பாய்சனிங் ஏற்படலாம், சில பேர்த்துக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேர் கண்ணாடி போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் மைன்யூட்டா தான் இருக்குதுங்க. கொஞ்சம் சில பேர்த்துக்கு வீசிங் ட்ரபிள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி விஷயம் மைன்யூட்டா தான் இருக்கு, அது சில பேர்த்துக்கு மட்டும்தான் வரும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா 60 வயசு மேல இருக்கிற நபர்களுக்கு இந்த டைம் பீரியட் அற்புதமா இருக்குதுங்க. ஒரு முயற்சி பண்றீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இந்த டைம் பீரியட் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பட் ஆசைய கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அவசரப்படக்கூடாது, நிதானத்தோட அப்ரோச் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 9ஆம் அதிபதியா இருங்க சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு ஒரு விஷயத்த வந்து ஒரு முதலீடு பண்றீங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து உங்களால நிறைவேற்ற முடியாம போயிடலாம். இதனால உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அதைப்படி நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கும்பராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.